ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மாஸ்டர்மைண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுருக்கேன், அதாவது ரொம்ப நாள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியன் ஆர்மி கவர்மெண்ட் ஜாபை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 380+ வேகன்சிக்கு விட்டுருக்காங்க. சரிங்களா, இது ஒரு கேட்டகரியில் தனியாக விட்டுருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் பெண் இருவரும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா, நீங்கள் அப்படி இல்லை டிகிரி இல்லை நான் 10th 12th தான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஜாபுக்கு இந்த கேட்டகரி ஆர்மி போஸ்டிங்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஸோ இப்போயே வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரிங்களா, நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு சேலரிலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,100 ரூபா. சரிங்களா, 1 இயர் ட்ரைனிங் நமக்கு. ட்ரைனிங்லேயே மந்த்லி சேலரி இவ்வளோ தான், 56,100 ரூபா கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 21/2/2024 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா, இந்தியன் ஆர்மினாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். சரிங்களா, ரொம்பவே பெனிஃபிட்டான ஒரு ஜாப் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன கேட்டகரி என்னென்ன போஸ்டிங்க்கெல்லாம் இப்போ ஆளுங்க எடுக்கிறாங்க அப்படின்ற ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மாஸ்டர்மைண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் மூலயமா தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியன் ஆர்மி. சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் சொன்னீங்க இல்லைங்களா, www.joinindianarmy.nic.in இந்த அந்த வெப்சைட்டு. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இன்னொரு கண்டிஷன் என்ன இந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாபுக்கு ஆர்மிக்கு இப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேரிடாக இருக்கக்கூடாது. நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. சரிங்களா, அன்மேரிட் மட்டும் தான் இருக்குன்னு அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அன்மேரிட் மேல் அன்மேரிட் ஃபீமேல் தான் இதுக்கு எலிஜிபிள். அப்படி எந்த விதத்துலையும் ஒரு லேடிஸு ஒரு உமன் சேர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் விடோவாக இருக்கணும். சரிங்களா, நீங்கள் விதவையாக இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்னென்ன டீட்டெயிலாக 1 by 1 பார்த்துடலாம். ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோன்னா 20 to 27. சரிங்களா, உங்களுக்கு 20 வயசுக்கு மேலேருந்து 27 வயசுக்குள்ளே தான் ஆயிருக்கணும். சரிங்களா, அதுக்கு அதிகமாகவும் ஆயிருக்கக்கூடாது. அதுக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விடோஸ்க்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் 35 இயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் ஒரு சிம்பிளாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாச்டு காப்பி ஆஃப் கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் அட்டாச் பண்ண சொல்லிக்கிட்டு அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான். சரிங்களா, நேரில் போகும்போது தான் நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 12th சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்டு. நெக்ஸ்ட் யூஜி டிகிரி முடிச்சதுன்னா அதோட சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு சொன்னேன் இல்லைங்களா, மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட்ன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். சரிங்களா, அன்மேரிட் ஆர் சிங்கிள்ன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் விடோஸ் இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் இப்படி இறந்துட்டார் அப்படின்றத அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ப்ரூஃப்காக வச்சுருப்பீங்களே அந்த சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதாவது அப்ளை பண்ணுறதுக்கான நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் பார்த்தீங்கன்னா 49 வீக்ஸ் ட்ரைனிங். சரிங்களா, அந்த 49 வார ட்ரைனிங்க்கு உங்களுக்கு நிறைய ஸ்டைஃபண்ட் அலோவன்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. சரிங்களா, மந்த்லி ஸ்டைஃபண்ட் இருக்குது, 1 இயர்க்கான ஸ்டைஃபண்ட் இருக்குது, வீக்லி அலோவன்சஸ் இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. நம்ம என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துலாம். 49 வீக்ஸ் ட்ரைனிங், அதாவது 1 இயர் ட்ரைனிங். சரிங்களா, உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அலோவன்சஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, யூனிஃபார்ம் அலோவன்சஸ் பாருங்கள் 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா, அங்கே உங்கள் சீருடைய பராமரிக்கிறதுக்காக 20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு ஸ்டே பண்ணுவீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாச்சும் சிட்டி ஸ்டைடு அப்படி ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 7,200 ரூபாய் கொடுப்பாங்க. சரிங்களா, 7,500 ரூபாய் ப்ளஸ் டிஏ கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அதர் பிளேஸ் வேறு எங்கேயாச்சும் உங்கள் சொந்த இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் வீட்டில் அந்த மாதிரி எங்கேயும் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் 3,600 ரூபாய் கொடுப்பாங்க. சரிங்களா, அது இதுக்கு மட்டும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கான டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸுக்கு மட்டும். சரிங்களா, நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15,750 ரூபா பர் மந்த் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட். சரிங்களா, நீங்கள் ட்ரைனிங் முடிக்கிற அந்த 1 இயர் வரைக்கும் உங்கள் ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபா. அண்ட் தென் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்லாம் இது இல்லாமல் அது தனியாக வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக டிசேபிள்டு அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா
2250 ரூபா உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் மூலமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களோட செமஸ்டர் மார்க் இந்த மாதிரி அதை வச்சு தான் செலக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அதை வச்சு தான் செலக்ட் பண்ணணும், அதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்கன்னா அந்த ட்ரைனிங் மாதிரி மெடிக்கலாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இதுக்கான ப்ரொசீஜரு. நெக்ஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ண சொல்லுங்கன்னா அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு ஒரு வீடியோவும் வேணும்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஃபுல் வீடியோ போடுறேன். சரிங்களா? மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எதையும் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.